அவனும் என்ன பண்ணுறான்னா ஸ்பீக்கரில் போட்டு வச்சுக்கிட்டு சொல்லுமா சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சய் வந்தான்ல, அவன் வரேன்னு சொன்னான், பட் அவன் வரவே இல்லை. அவன் என்னத்துக்கு என்கிட்ட பேசணும்னு நினச்சான்னு தெரியல, ஆனால் நான் அவனை ரொம்பவே காதலிக்கிறேன். நீங்களும் அவன் வந்தோடனே உன்னோட காதலை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னீங்க, ஆனால் அவன் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்படியாம்மா, அவன் வரலையா? நான் நினச்சேன் அவன் வருவான்னு. அவன் ஏம்மா வரல? அப்பனா நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை உண்மையிலே காதலிக்கல. உன்னை ஒருவேளை உண்மையிலே காதலிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை தேடி அங்கே வந்திருப்பான். அப்போ அவன் வரல அப்படின்னா கண்டிப்பாக உன்னை காதலிக்கல போலமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனால் பேசக்கூட முடியல. ஏன்னா இவன் ஏதாவது பேச முயற்சி பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் ஏதாவது பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் தலைமையில இப்போ ஆசிட் இருக்கு, அதனால இவன் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்கான் அவன் சொல்றதெல்லாம். அவளும் அழுதுகிட்டே, அப்படியா மாமா, அப்பா அவன் என்னை காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம்மா சியா, அவன் உன்னை காதலிக்கல, இதுதான் நிஜம். நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா அவனே உன்னை வந்து மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவன் எந்த முயற்சியுமே பண்ணலை. அப்புறம் நீ எதுக்காக அவனை நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சரி மாமா, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் வந்து என்னோட லைஃப்பை இனிமேல் பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், பாத்தியா அவனோட காதலியை கூட உங்ககிட்ட நான் நிரந்தரமாக பிரிச்சுட்டேன், இனிமேல் நீ என்னதாண்டா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு, நான் என்ன உங்ககிட்ட காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை உன்னோட நிலைமையை நினச்சி பார்த்தேன், அதான் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனை நிமித்துடா அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தி உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்டா பண்ணி சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஆமா, உன்னோட நிலைமையை பார்த்து நான் சிரிக்காம என்ன பண்றது, ஏன்னா உன் கைக்கு இன்னும் அந்த ஃபைல் வந்து சேரல இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைலை பத்தி தாண்டா இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், அந்த ஃபைல் எங்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன கொன்னாலும் சரி அந்த ஃபைல் இருக்கிற இடம் உனக்கு தெரியவே தெரியாது, முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ, நீ தான் பெரிய பிஸ்தாவாச்சு, அதனால உன்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் இடுப்புல இருக்கிற கண்ணை பிடுங்கிக்கிட்டு இவனை எயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுல கொஞ்சம் கூட அந்த மரண பயம் தெரியவே இல்லை. சொல்ல புரியா இல்லையா, அப்ப நீ சொல்லல அப்படின்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன், மரியாதையா அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல, சுட்டா சுட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கான். உடனே இவனு ட்ரிகர் அமுக்குறான். பார்த்தா இவன் டக்குன்னு அவனை சுடாம மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் போலீஸ்காரன் பக்கத்துலதான் குண்டு போயிருக்குது. அவன் பார்த்துட்டு அப்படியே கொலை நடுங்கி போய் நின்றுகிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு பார்த்தா இந்த பையல நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்காக தான். என்னடா நீ இவ்வளவு தைரியமா ஒரு போலீஸ்காரனை எய்ம் பண்ணி சுட்டிருக்க, இங்க பாரு இன்ஸ்பெக்டர், அவன் உன்னையே கொலை முயற்சி பண்ண பார்த்துருக்கான், அதனால இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால அவனையுமே அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. இவன் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே அந்த கண்ணை வாங்கிக்கிட்டு, ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் சொன்ன மாதிரி அவனை ஜெயில தான் போட முடியுமே தவிர, பட் இவனுக்கு இன்னுமே அந்த ஃபைல் இருக்கிற இடம் தெரியவும் இல்லை. அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபைல் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க ஜான்விக்காக இந்த வேலைக்கார அம்மா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அந்த பாலை பார்த்ததுமே ஜான்விக்கு அவன் பாலை சுட சுட குடிக்க வச்சான்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து தொட்டு பார்க்குறா, அது ஜெல்லுன்னு தான் இருக்கு. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த வேலைக்கார பொம்பளை அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு, எதுவுமே சொல்லாம. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க அப்படியே பாசமா நம்ம ஜான்வி அப்படியே தொட்டு பார்க்க வராங்க. டக்குன்னு அங்க விராஜ் வந்துடுறான். அவனை பார்த்ததும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அவன் நேரா வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இவ கடகடன்னு அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறா. பட் அவளோட வாயில கொஞ்சமா ஒரு சொட்டு அப்படியே ஒட்டி இருக்கு. அதை எடுத்து இவன் நக்கிக்கிட்டு பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வா ஜான்வி, நான் உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வெளியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவளுக்காக ஒரு புது காரையே வாங்கி வச்சிருக்கான். இதுதான் இவனோட அடுத்த கிஃப்ட் போல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கான் இவளை, ஆனா இப்ப காரை வாங்கி கொடுத்து எங்க ஓட்ட சொல்ல போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஜான்வியுமே கேட்கிறா, என்னங்க புது காரு யாருக்கு, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா உனக்கு தான் இந்த புது கார், எப்படி நல்லா இருக்கா, சரி இதை கட் பண்ண அப்படின்னு சிஸ்டரை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேரா நீட்டுறான். அவளும் பயந்துகிட்டே அதை கட் பண்றான். சரி ஓட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னங்க நானா இந்த காரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாமா நீ தான் இந்த காரை ஓட்டணும், இல்ல உனக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிக்கல, இல்ல கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் இல்லைங்க, இல்ல இந்த கார் வந்து நான் எப்படிங்க ஓட்டுறது, எனக்கே அவ்வளவுக்கு டிரைவிங் தெரியாது, அதுவும் இல்லாம இது புது கார் வேற, நான் ஓட்டிட்டு போய் எங்கேயாவது மோதிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரிலாக்ஸ் ஜான்வி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்ப நீ எதுக்காக பயப்படுற, நீ டிரைவிங் பண்ணு, நான் உன் பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்வியும் பயந்துகிட்டே அங்க போய் உட்காந்துருக்கா. சரி இவ தான் ஆல்ரெடி கார் ஓட்டுனாலே, அதனால இவளுக்கு என்ன இது வந்து கை வந்த கலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும். ஆனா அங்கதான் இவன் ஒரு டிஸ்ட வச்சான். என்னன்னா, நீ கார் ஓட்டு ஜான்வி, ஆனா நீ இப்படி ஓட்டக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஜான்வி பயந்து போடுறா. என்னங்க சொல்றீங்க, கண்ணை திறந்துக்கிட்டே என்னால ஒழுங்கா ஓட்ட முடியாது, கண்ணை மூடிக்கிட்டு எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் தான் உன் பக்கத்துல
பக்கத்துல இருக்கல, அப்புறம் நீ எதுக்காக பயப்படுற, ஓட்டு அப்படின்னு சொன்னதும் இவளும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே மெதுவா அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. தயவு செய்து இப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்கப்பா. இவன் தான் ஏதோ கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் அப்படியே பயந்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுறா. ஆனா இவ ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பொண்ணு தான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப கண்ணை மூடிக்கிட்டே காரை ஓட்டுறா பாருங்க. அவனும் அப்படியே சொல்றான், லெஃப்ட்ல போ ரைட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜான்வி ஸ்மூத்தா அப்படியே கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. வெரி குட் ஜான்வி, இப்படிதான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப அவளை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதை விட்டுட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க இந்த நர்ஸு பொம்பளையை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னா பாட்டிக்கு போட வேண்டிய மருந்து எதையுமே பாட்டிக்கு போடாம அது எல்லாத்தையுமே கீழே ஊத்திக்கிட்டு இருக்கா. அப்ப இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, பாட்டியை வந்து ரெக்கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லியிருப்பான் போல. அவன் சொல்ற மாதிரியே இவளும் செஞ்சுட்டு இருக்கா. பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்ல வருது. அப்ப அங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது வந்துப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வராங்க. பட் பாட்டியால பேச முடியல ஒழுங்கா. என்னாச்சு, இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அவங்களுக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவை, அதனாலதான் அவங்க சொல்றாங்க நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இவ மயக்க மருந்து ஊசியை போட்டுடுறா. பாட்டியுமே எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே தூங்கி போயிடுது நிம்மதியா. இங்க நம்ம ஜான்வியும் கண்ணை மூடிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவனும் ஹாயா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எதிர்த்தாப்புல லாரி வருது. அது நம்ம ஜான்வியால பார்க்க முடியல, ஏன்னா கண்ணு மூடிக்கிட்டு இருக்கா. கார் ஓட்டிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஆர்னு சவுண்டு கேக்குது. அப்பதான் அவன் எதிர்த்தாப்புல பாக்குறான், அங்க லாரி வருது தெரியுது. உடனே ஜான்வி லாரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதும் அவன் ஸ்டேரிங்க விட்டுறா. டக்குன்னு இவன் உடனே வளைச்சி கிளச்சி திருப்பி ஒரு வழியா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான் காரை. நல்ல வேளை லாரி மோதல, 2 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. கண்ணு முன்னாடி உயிர் பயத்தை காட்டினா பரவாயில்ல, இவன் கண்ணை மூடிக்கிட்டே உயிர் பயத்தை காட்டிட்டா நம்ம ஜான்வியுமே பயந்து போயிடுறா. சாரிங்க, நான் லாரி வந்ததை கவனிக்கலன்னு சொல்றா. ரிலாக்ஸ் ஜான்வி, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, நீ நல்லா கார் ஓட்டின, சரி வா இப்போ உன்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.